ஹலோ வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஹோம்மேட் பூஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் வீடியோட பிகினிங்கில் கொடுத்துருக்கு, பார்த்துக்கோங்க. இதில் ஃபஸ்ட்டு நட்ஸ் எல்லாம் தனியாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் அவல் வறுக்கணும். அதுக்கப்புறம் கடைசியாக ராகி மாவும் கோதுமை மாவும் வறுத்து அது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சிடணும். ஆறினக்கப்புறம் அதை நைஸாக ஃபஸ்ட்டு நட்ஸு, அதுக்கப்புறம் அவலும் அதோட ராகி மாவும் கோதுமை மாவும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இதெல்லாம் ஒரு கப்பில் நம்ம போட்டுட்டு அதோட கடைசியாக கொக்கோ பவுடரும் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா ப்ரௌன் சுகர் அது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு தடவை அதை சல்லடையில் நம்ம சலிச்சிக்கலாம். அவ்வளோதான், ஹோம்மேட் பூஸ்ட் ரெடி. ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் அளவு நம்ம ஹோம்மேட் பூஸ்ட் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா வீட்டில் செஞ்சதா கடையில் வாங்கினதான் வித்தியாசமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. குழந்தைங்களும் கண்டிப்பாக விரும்பி குடிப்பாங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியாக ஈஸியாக ஹோம்மேட் பூஸ்ட் வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சுவையோடு. கீப் சப்போர்ட்டிங், கீப் ஸ்மைலிங். தேங்க்யூ.